ஓ மை காட், நீங்க எல்லாரும் இங்க? நாட் பேட். பேட், வெரி பேட். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இங்க வந்து உங்க முகத்தை நான் பார்த்திருக்கவே மாட்டேன், இங்க வந்து இருக்கவும் மாட்டேன். விராட் சார், அப்புறம் இங்க உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒன்னும் பிரகாசம் ஒலிக்கல. அவங்க எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, அதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? கம் ஆன் காய்ஸ், இன்னும் இங்க இருந்துகிட்டு ஆர்குமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்ல உள்ள போறதா இருக்கீங்களா? உள்ள எங்க போறது? உள்ள யாராவது இருக்கணும்ல. இன்விடேஷன் அனுப்புறவரு வந்தா சரி. வெல்கம் 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 டு நீலமஹல். ஹாய் சார். ஹாய் மேம். என்னுடைய பேரு அனூப். சார் உங்களை ரிசீவ் பண்றதுக்காக என்ன அனுப்பி வச்சாரு. சார் உங்களுக்காக தான் உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் சார், ப்ளீஸ். அங்க என்ன நடக்குது? அட, அங்கிருந்து இப்ப யாரு வரா? தோ வந்துட்டாரு. பயங்கரமான டிராமாக்காரன். வரதுலயும் சரி, கூப்பிடுறதுலயும் சரி. வெல்கம் யூ ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நான் தான் மன்சுக், உங்க நண்பன், உங்க துணைவன், அப்புறம் பிசினஸ் பார்ட்னர். எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நாட்டிலேயே ரொம்ப பிரபலமான ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ்ல ஒன்று நீலம் மஹல். இன்னைக்கு அதோட இனாகிரேஷன், அதை கொண்டாட நீங்களாம் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நண்பர்களே, என்ஜாய் யுவர் பார்ட்டி. அட, நீங்களாம் ஏன் எழுந்து நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க முகங்கள்ல இருக்கிற கேள்விகளை என்னால நல்லா படிக்க முடியுது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? ஏன் இருக்காது? நான் உங்களை இந்த மாதிரி இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கேன்ல, இது உண்மைதான். அதாவது உறவினர்களை இவ்வளோ சுலபமாக கூப்பிட முடியாது தான். அது என்னன்னா, நம்ம ரொம்ப நாளாக கான்டாக்ட்லேயே இல்லை. திடீர்னு உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுனால எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இல்லை. எனக்கு இதுவும் தெரியும், உங்களுக்கு எங்களை யாரையும் பிடிக்காது. அப்புறம் திடீர்னு ஏன் இந்த பாசம்? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம கை உடைஞ்சிட்டா டாக்டர்ஸ் கழுத்தில் தான் தொங்க விடுவாங்களாம். நீங்கெல்லாம் என்னோட கைகள் போல. ஆக்சுவலி சார் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச விரும்புறாரு. அப்படி என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா ரித்விக், எனக்கு மனைவியும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்க யாருன்னா அது நீங்க தான். அதனால என்ன யோசிச்சேன்னா, என்னோட உயிரை எழுதலான்னு நினைச்சேன். அப்புறம் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும், அதாவது சொத்துக்கள், அது எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்க தந்திரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க நிஜமாவே சீரியஸா தான் சொல்றீங்களா? ஆமா. அப்படின்னா உங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை எங்க எல்லார் பேர்லயும் எழுத போறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இன்னும் 2 நாள்ல என்னுடைய பர்த்டே வருது. எனக்கு 45 வயசு முடிய போகுது. அதனால என் பர்த்டே அன்னைக்கே ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் என்னோட எல்லா சொத்துக்களையும் உங்க பேர்ல எழுதிடலான்னு நினைக்கிறேன். அந்த 650 கேரட் டைமண்ட் அதுவும் இந்த வில்ல இருக்கா? அதாவது ஷாமியானா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். இந்த கேள்வி எதுக்கு? டோன்ட் வரி. நீ இப்படி கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது விலை மதிப்பற்றது, தனித்துவமானது, ஈடு இணை இல்லாதது. அதாவது அப்பா அம்மா தங்களுடைய பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த பொம்மையை கொடுக்கறதில்ல.
எங்கே அதை உடைச்சிடுவாங்களோங்கிற பயம். எனக்கும் அது விலை உயர்ந்த பொம்மை. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் அவங்களுக்கு இதை கொடுப்பேன். யார் ரொம்ப பொறுப்பானவங்களோ அப்புறம் ஸ்மார்ட்டானவங்களுக்கு. இப்போ உங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி ஓடும், அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு. டோன்ட் வரி, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பிளானா? ஆமாம், நாம் ஒரு கேம் விளையாடலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கான பரிசு ஷாமியானா அவங்களுக்கு சொந்தம். ஷாமியானா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட நீலம் மெஹல்ல முழுமையாக சேஃபாக செக்யூரிட்டி வாலெட்டில். இப்போ நீங்கள்லாம் போகலாம், ஓய்வெடுங்க. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். sorry. I'm so sorry. I'm sorry, Miss Ragini. என்ன பண்ணிருக்கீங்க? Actually, நான் ஏதோ யோசனையில் வந்துட்டேன். Is it okay? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய எம்எம்எஸ் என்னோட ரெக்கார்டிங் ஓகே. ஸோ இந்த ஹோட்டலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? ரொம்ப நல்ல ஹோட்டல் இது. என்னுடைய பர்சனல் கலெக்ஷனுக்காக. நீலம் மெஹல் என்ன ஒரு விசித்திரமான இடம். மன்சக் எப்படியோ அதே மாதிரி இந்த ஆளோட இந்த நீலம் வேற. சார், நீங்களே டேப்லெட் போட்டுக்க வேண்டிய டைம் இந்தாங்க. உங்கள் எல்லாரையும் இங்கே ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. இதை பாருங்கள், ஒருவேளை என் உயிரோட முடிவு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சொத்துக்களையும் ஏதாவது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடுறேன். என்ன சொல்கிறீங்க? இல்ல நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். அப்புறம் ஏன் எல்லாரும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? சண்டை போட்டிங்களா என்ன? ஐயோ இல்ல, நாங்க ஏன் சண்டை போட்டுக்க போறோம்? நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆக்சுவலா நீங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கீங்க. என்ன மாலா? ஆமா, ஆக்சுவலா நாங்கெல்லாம் ரொம்ப குழப்பத்துல இருக்கோம். நீங்க உங்க பர்த்டேல எங்க கூட என்ன கேம் விளையாட போறீங்க? அப்புறம் யாருக்கு இந்த ஷாமியானா டைமண்ட் கிடைக்க போகுது? அப்புறம் இவ்ளோ பெரிய விஷயம் பார்க்கும்போதே தோணுதில்ல? ஆக்சுவலி மாலா கரெக்டாக சொல்கிறா. நீங்கள் பகிர்ந்து கொடுக்கறத விட ஷாமியானா ரொம்ப பெருசு. அந்த ஷாமியானா எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருக்கோம். அதாவது பொறுமை இல்லாமல் இருக்கீங்க. எவ்வளோ கிடைக்க போதோ அதை விட அதிகமாக வேணும். எனிவே, இன்னும் 2 நாளில் பர்த்டே செலிப்ரேஷனில் ஷாமியா கிடைக்கிற அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு முடிவாயிடும். நீங்கள் 5 பேர் தானா? இந்த 6வது ஆள் எங்க? மிராஜ் எங்கே போனாரு? வருவாரா? வர போறாரு. இதோ வந்துடுவாரு. நேரத்தை மதிக்காதவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தமாக பிடிக்காது. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா? நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லணுமா? தேவையில்லாமல் ஜால்ரா போடாத. இல்லை, அங்கிள் தான் கேட்டாரு. எனிவே வந்துட்டீங்க. வெயிட்டர், டீ கொடுங்க.
சார் எல்லாரும் இதை தான் சொல்றாங்க. விராட் சார் டிஃபன் கூட சாப்பிட ஆரம்பிக்கலையா? அப்புறம் எல்லாரோட ரூம் சர்வீஸோட ரெக்கார்ட்லாம் செக் பண்ணும் சார். எல்லாமே கிளியரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு இவர் ரூம்ல எதுவும் ஆர்டர் கூட பண்ணலையே. அப்படி இருக்கும்போது இவர் வயித்துல விஷம் எப்படி வந்திருக்கும்? சார் ஒருவேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பொய் சொல்றாங்களோ என்னவோ. டாக்டர் சார் கூட இருக்காரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இவர் வயிற்றுல எப்படி விஷம் போச்சு இல்லை போச்சா இல்லையாங்கிறது லேபுக்கு போனால் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் பக்கா, இவரோட வாய்க்குள்ள விஷம் போனது உண்மை. இப்போ எப்படி விஷம் போச்சுன்னு என்னோட டெஸ்ட் முடிஞ்ச உடனே எல்லாம் தெரிஞ்சிடும். மை காட், இப்படிலாம் எப்படி நடக்கும்? என்னாச்சு சார்? ஒருத்தர் இந்த அளவுக்கு இரக்கமே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கொலை பண்றதுக்கு இவ்வளோ கொடூரமான வழியா? சார் மர்டர் எப்பயுமே கூலாக தான் நடக்கும். ஆனால் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இவரோட பற்களுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் கிடைச்சது, அது என்னன்னு தெரியுமா? அதுல சோடியம் ட்ரைபாலிக் ஆக்சைடு அண்ட் ஃப்ளோரைடு இருக்கு. அப்புறம் இது டூத் பேஸ்டோட காம்பினேஷன். என்ன? அப்ப டூத் பேஸ்ட்ல விஷம் இருந்துச்சா? எக்ஸாக்ட்லி. அப்படி டூத் பேஸ்டுடைய டியூப் இல்லைன்னா யார் இதை ரூம்ல வச்சாங்களோ அவங்க தான் விஷத்தையும் கலந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லனா அவர் யூஸ் பண்ற பேஸ்டோட பிராண்ட் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும். அவங்க டியூப் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் மன்னிச்சிருங்க, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்ன பண்றது, ஃபாரன்சிக்கோட டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஏதாவது தெரிஞ்சதுங்களா? மிராஜ் எப்படி இறந்தாரு? யாரோ அவருக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? விராட் சார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களில் யாராவது அவரை மீட் பண்ணீங்களா? இல்லை, நாங்கள் அவர் காலைல சாப்பிடும் போது தான் பார்த்தோம். சரி, உங்களில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா இதை யார் பண்ணியிருப்பான்னு? இதை எங்களால் எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கே ஒருத்தரை பற்றி சரியா தெரியாது. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? இல்லைங்க மேடம், இவங்க எல்லாரும் என் தூரத்து சொந்தக்காரங்க. அது என்னன்னா, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் என் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக ஒன்று கூடியிருக்காங்க. பிஏ. எஸ் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். இதுக்கு அவசியம் இல்லை. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அப்புறம் உங்களில் யாரும் இந்த ஹோட்டலை விட்டு வெளில போகக்கூடாது. ம்? அட என்னப்பா இது, இவர் இந்த மாதிரி பேசுறாரு? நான் வீட்டுக்கு போய் ஆகணும். நம்ம என்ன பண்றது? இவருடைய ஷேவிங் செட்ல டூத் பேஸ்டே இல்லை சார். டூத் பேஸ்ட் இல்லையா? அப்போ சிம்பிளான விஷயம். அவர் ஹோட்டலோட டூத் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணிருக்கார். என்னாச்சு சார்? இங்க பாருங்க, ஹோட்டலோட டூத் பேஸ்ட் அப்புறம் யூஸ் பண்ணது. இந்த டூத் பேஸ்ட்ல ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருது. சார் அங்கே பாருங்க, ஜன்னல் கண்ணாடியும் உடைஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டல் இன்னும் முழுசா ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஆமாம் சார், எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. விராட் சார் கிட்ட டூத் பேஸ்ட்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் அவர் ஏன் என்கிட்ட கேட்கணும்? அப்புறம் இந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது சார். இந்த டூத் பேஸ்ட் எங்கேருந்து வந்தது? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சார். இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு விராட் சார் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு சார், பேஸ்ட்டுக்காக. அவர் பேஸ்ட் கேட்டார் சார். அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்கிட்ட ஃப்ளோர் சாவியும் கிடையாது, அதனால அவருக்கு நாங்கள் பேஸ்ட் கொடுக்க முடியல. அப்புறம் அவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கதவை திறக்கிற சத்தம் கேட்டுது. அப்புறம் ஒரு லேடியோட வாய்ஸும் கேட்டுது. அப்புறம் விராட் சார் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்புறம் மறுபடியும் அவர் பேஸ்ட்டை கேட்டு ஃபோன் பண்ணவே இல்லை சார். காலையில் 6:30 மணிக்கு விராஜோட ரூம்ல லேடியோட சத்தம் கேட்டிருக்கு. அப்புறம் விராஜ் சார் பேஸ்ட் கேட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணல.
ரூம்ல டூத் பேஸ்ட் இல்ல இருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்காரு. இது என்னன்னு தெரியல. அப்புறம் எந்த டூத் பேஸ்ட்ல அவரு பிரஷ் பண்ணாரோ அதுல விஷம் இருந்திருக்கு. அதனால தான் அவரு இறந்திருக்கிறாரு. அப்போ விராஜ், அர்னோன், மான்சோக் 5 ரிலேஷனை தவிர இந்த ஹோட்டல்ல யாரையும் அவருக்கு தெரியாது. இப்போ தெளிவா இருக்கு, அவர் இந்த பேஸ்ட்டை அவங்கள யாருக்கிட்டயாச்சும் வாங்கியிருக்கணும். அப்புறம் அந்த பேஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தவங்க ஒரு லேடி. இந்த பெண்களோட ரூம்ல சோதனை பண்ணணும். அப்புறம் பார்ப்போம் யாரோட ரூம்ல டூத் பேஸ்ட் இல்லைன்னு. சார், மோகினியோட ரூம் இந்த பக்கம் இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த ட்ராப்பை விரிச்சிருக்காங்க. மாலை இந்த கதவை திறந்ததும் அவளோட காலு இந்த எண்ணெய் மேலே பட்டிருக்கு. கயிறு தன்னோட வேலையை முடிச்சிருச்சு. அப்புறம் கண்ணாடி வேகமாக வந்து கத்தி மாதிரி அவள் வயிற்றுல கிழிச்சிருச்சு. என்னது இந்த கண்ணாடி? விராட் சாரோட பாத்ரூம்ல இருந்துச்சுல்ல, அந்த ஜன்னல் கூட உடஞ்சிருந்துச்சு. அங்க பார்க்கறதுக்கு இது அப்படியே இருக்குல்ல? சார், ஒருவேளை இந்த ட்ராப் விராஜ் போட்டதா இருக்குமோ? ஆமாம் பூர்வி, நான் விராஜோட ரூமில் அவரோட லேப்டாப்பை செக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் வால்ஸோட நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸை பார்த்தேன். சார், அவருக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ் உறவுக்காரங்க இவங்கெல்லாம் பிடிக்காது. எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னா, அவரோட பர்த்டேக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காரு. அதான் யோசிக்கிறேன். சார் சொல்லு ஃப்ரெடி. இன்ஜெக்ஷன் இருக்கு பாருங்களேன், அதே மாதிரி ஸ்மெல் இதுலயும் வருது. அதாவது இந்த டூத் பேஸ்ட்ல வந்துச்சுல, அதே ஸ்மெல் இதுல இருக்கு. அப்ப இதுக்கு அர்த்தம் மாலா விராஜுக்கு விஷ டூத் பேஸ்ட கொடுத்திருக்கா. அப்புறம் மாலாவுக்கு விராஜ் இந்த ட்ராப்பை போட்டிருக்காரா? ஹோட்டலோட 2 கெஸ்ட், மன்சுக்கோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் எந்த கோபமும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல். அதுவும் பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று இருக்கு, அது நம்ம கண்ணில் இருந்து மறைஞ்சிருக்கு. சரி சொல்லுங்க, இது நடந்தபோது நீங்களாம் எங்கே இருந்தீங்க? சார், நாங்கள் வந்து விராஜ் மாலா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. சார், நான் சார் கூட ரிசப்ஷன்ல இருந்தேன் சார். சரி, இந்த ரித்விக் சார், அது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரித்திக்க ரோகிணியோட ரூமுக்கு முன்னாடி பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. கசி நீங்க இறந்துருக்கா, ஆனா ரித்விக்க காணோம். ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ரித்விக் ஹோட்டல்லையும் இல்லை, ஹோட்டலை விட்டு வெளியும் போகல. அப்புறம் சார், மன்சுக்கும் சொன்னாரு ரித்விக் மறைஞ்சிக்கிற அளவுக்கு எந்த சீக்ரெட்டான இடமும் இல்லைன்னு சொன்னாரு. இவன் போனானா எங்க போயிருப்பான்? சார் சார், இங்க பாருங்க, இது இன்விடேஷன் துண்டு மாதிரி இருக்கு. ஆமா பூர்வி, அருணா கொடுத்த கார்டு இதுதானே அது? ஆனா இத எதுக்காக இங்க கிழிச்சு வீசணும்? நீ போய் இதை எடுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. ஆமா சார். இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் தெரியல. நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம். சார், கில் சானியா, இங்க வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த நீலம் இடத்த விட்டு சீக்கிரம் போயாகணும். சம்ராட், நீங்க என்ன விடு என்ன வைக்கணுமா? ஏய், விடு. நீ என்ன மர்டர் பண்றதுக்கா? சம்ராட், நான் உன்னை விட போறது இல்ல. அப்புறம் இந்த கேம்லயும் நான் தான் ஜெயிப்பேன். சம்ராட், என்ன விடு. போதும், நிறுத்து.
சார் நான் இது ஏய், பண்ணல சார். போடா. போ. உன் ஆட்டம் முடிஞ்சது. கொலைப்பட்டு பேச்சா பேசுற? சார் நான் இதை பண்ணல சார். சானியா தான் என்ன கொல்ல வந்தா. இவன் போய் சொல்றான் சார். இவன் போய் சொல்றான். இவன் தான் என்ன கொல்ல பார்த்தான். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாருமே கண்ணால பார்த்தாங்க. நீங்க ஒருத்தர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. அந்த சாமியான டைமண்ட்காகவா? இத உங்கள யார் இத ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டீங்க? என்ன முழிக்கிறீங்க? உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்காக இப்படி பண்றீங்க? சார் சார் வந்து நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க. எங்க கிட்ட எதுவுமே இல்ல. எல்லா இடத்துலயும் கடன், குடிக்க தண்ணீரும், அப்புறம் மானத்தை காப்பாத்திக்கிற தவிர வேற எந்த வழியும் இல்ல. ஒருத்தர் இந்த மாதிரி கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் எல்லாரும் இங்க வந்தீங்களாடா ஒண்ணா? எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நோக்கமே இல்ல சார். எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வந்து ஒருத்தர் கொன்னுடுங்க, யாரு மிஞ்சுறீங்களோ அவங்களுக்கு தான் ஷாமியானா டைமண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது நாங்க தான் இந்த கேமை விளையாடுறோன்னு. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. மாலாவும் விராஜும் ஒருத்தருக்கு கொன்னுக்கிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அப்ப நீயும் ஆரம்பிச்சிட்ட. வேற நாங்க என்ன சார் பண்றது? எங்க உயிரை காப்பாத்திக்க அடுத்தவங்களோட உயிர் எடுக்கிறது முக்கியமாயிடுச்சு சார். அப்புறம் அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது, அப்படி நாங்க செய்யலனா நாங்களும் செத்துருவோம், எங்களோட சொத்தும் போயிடும்னு. இந்த லெட்டர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சார் நாங்க இங்க வந்தப்ப, எங்களோட ரூம்ஸ்க்கு போனப்ப அப்பதான். ஆனா இந்த மாதிரி எதுக்காக ஒருத்தர் பண்ணணும்? முதல்ல உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணத்தாசையை உண்டு பண்ணி உங்க மூலமா கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏன்? அபிஜித் சார். என்ன மிஸ் ராகினியா? மிஸ் ராகினி, நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஹலோ ஆஃபீஸர்ஸ். இந்த ஹோட்டல் ரெக்கார்ட்ஸ்ல எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க தான் இங்க ஃபர்ஸ்ட் கெஸ்டாமே. அப்புறம் இனாகுரேஷன் பார்ட்டியில வேற நீங்க இருந்திருக்கிறீங்க. ஆமா சார். நாங்களே உங்களை பார்க்க வந்திருப்போம். நல்லதா போச்சு, நீங்களே எங்களை வர சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இன்னைக்கு என் போன்ல ஒரு வீடியோ கிடைச்சது. நான் இங்க ஸ்டே பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வீடியோ அது. அநேகமா அது ஆக்சிடென்ட்லி கிளிக்கும் ஆயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன அந்த வீடியோல அப்படி என்ன இருந்துச்சு? கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சம்திங் ரியலி வியர்ட். ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா, அநேகமா இந்த ஹோட்டல்ல நடக்கிற மர்டர் கேசஸ் சால்வ் பண்ண இது உதவியா இருக்கும்னு. அந்த ஃபுட்டேஜை நாங்க பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ நீங்களா ரெக்கார்ட் பண்ணல, கேமரா அதுவா தானே ஆன் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. சரி, எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? அன்னைக்கு ராத்திரி இந்த ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணி போகும்போது அது நடந்திருக்கு. ரூம் பாய் கிட்ட சொன்ன என் லக்கேஜை எடுத்துட்டு போய் கார்ல வைக்க சொல்லியிருந்தேன். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னேன். நான் போகும்போது எனக்கு தெரியாது என் ஃபோன் கேமரா அப்போ எனக்கு தெரியாம ஆன் ஆயிருக்குன்னு. எனக்கு வழியில ஒரு கெஸ்ட் கிடைச்சாரு. அவரை எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால அவர்கிட்ட பேசுறதுக்காக நாங்க நின்னேன். அதுக்கப்புறம் நான் என் ரூம் பக்கம் போயிட்டேன். அப்போ எனக்கு தெரியாது ஃபோன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இதெல்லாம் 2 days பிஃபோர் நடந்துச்சு. ஏன் நீங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லல? ஆக்சுவலி என்னுடைய பேட்டரி ரொம்ப லோவா இருந்தது, அதை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ வேற ஏதோ ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருந்தது. அப்போ நீங்க அந்த போனை ஆன் பண்ணும்போது வீடியோ பார்த்திருக்கீங்க? ஆமா சார். சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்க மேல எந்த பழியும் வராது. உறவுகாரங்களே அவங்க உயிர் எடுக்கிற அளவுக்கு இப்ப எதிரியா இருக்காங்கன்னா இதுல உங்க தப்புன்னு இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். ஆனா சார் மாத்திரை போட்டுக்கோங்க. இல்ல அது நான் இந்த மாத்திரையை எப்போ சாப்பிட்டாலும் என் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடுது. நான் இந்த மாத்திரை சாப்பிட மாட்டேன். சாப்பிடாத. ஆமா, ரித்விக் எங்க மறைச்சு வச்சிருக்க? அதான் சொல்லு. ரெட்விக்கா? சார் அது ரெட்விக்னா என்னன்னு தெரியாது சார். அப்படியா? பொறு. இத பாருங்க.
ரித்விக் இந்த அரண்மனையிலேருந்து காணாம போனப்ப நீலம் மெஹல்ல எந்த சீக்ரெட்டே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இந்த வீடியோல நீங்க எப்படி மறைஞ்சிங்க? மாயமாவா இல்ல ரகசிய கதவு மூலமாவா? அப்போ மன்சுக் இங்கே நின்று இருக்கிறாரு அண்ட் இங்கிருந்து மறைஞ்சிருக்கிறாரு. இங்க ஏதாவது கண்டிப்பா சீக்கிரட் டோர் இருக்கணுமே. சீக்ரெட் கதவு கிடைச்சிடுச்சு. என்னடா இது? அப்படின்னா இதுதான் அந்த டைமண்டா? கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் கிடைச்சிடுச்சு. சரி, இந்த ஆளு டைமண்டை இப்படி ஓபன் பண்ணியே வச்சிருக்கான அர்த்தம் என்ன? இங்க நிச்சயமா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கணும். என்ன மாதிரி சிஸ்டம்டா இது? இதை எடுக்கிறதுக்கு பக்கத்துல போனா ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். ABCDEFGH கோட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. என்ன கோடா இருக்கும்? மன்சுக், நான் உன்னை மீட் பண்ணும்போது உன்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டது அது உன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இந்த கோட் வேர்டுக்கு மேட்ச் ஆகுமா? ஆமாம் சார், என்னோட ஷாமியான டைமண்ட் இந்த காரிடாருக்கு பின்னாடி சேஃப் வால்ட்டில் இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் என்னோட சொத்தை அடையறதுக்காக என்ன கொல்ல யாரோ முயற்சி பண்றாங்கன்னு தெரிய வந்தது. அதுக்காக நீ உன் சொந்தக்காரங்க எல்லாரும் கொல்லலான்னு முடிவு பண்ணிட்ட? ஆமாம் சார். நான் ஷாமியான டைமண்ட் ஆசையை காட்டி அவங்களே ஒருத்தர் கொண்டுக்க பிளான் பண்ணேன் சார். அப்புறம் ஒவ்வொரு ரூம்லையும் யார் யாரை கொல்லுவாங்கன்னு லெட்டர் எழுதி வச்சேன் சார். பிரமாதம். அடடா அடா. நீலம் மஹல், நீலம் மஹல் ட்ரை பண்ணி பார்ப்போமா? NEELAM மஹல் MM. நீலம் மஹல். இதுவும் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? ஷாமியானாவை காப்பாத்துறதுக்கு ஷாமியானா? ஆனா வருத்தமா இருக்கு, நான் என்ன நினைச்சேனோ அது நடக்கல. ஓ சார். மன்சூர், என்னாச்சு? வாயில இருந்து நோறு தள்ளுது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். மன்சூர். ஏய், நீ தானே இவருக்கு மருந்து கொடுத்த? சொல்லு, இதெல்லாம் எதுக்காக செஞ்ச? சார், யாருக்கு தான் நீலம் மஹலும் ஷாமியானவும் தேவைப்படாது, எனக்கும் தேவை. ஒரு முறை நான் திருடுறதுக்கு பிளான் பண்ணேன். அப்புறம் அதுக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் திருடனை வாடகைக்கு எடுத்தேன். ஆனா அவனால வால் ரூமை விட்டு வெளியில வர முடியல. ஏன்டா முடியல? வால் ரூம்ல ஒரு மரண கிணறு இருக்கு. யார் இந்த ஷாமியான பக்கத்துல போறாங்களோ வெயிட்டால அந்த கதவு திறந்துரும். அவங்க அப்படியே உள்ள விழுந்துருவாங்க. வைரத்தை அடையறதுக்கு முன்னாடியே. அடேங்க அப்பா,
அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த மரண காரணரை பத்தி தெரியல அவங்க எல்லாம் செத்துறாங்க. ஆமா சார். சார் அபிஜித் சார். மை காட், ஒரு வேலை பண்ணுங்க, சீக்கிரம் அபிஜித் கிட்ட போங்க. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். மனுஷங்க எப்படியாவது காப்பாத்து. மனுஷா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாது. எதுவுமே சரி வர மாட்டேங்குதே. உல்டா புல்டா, தலைகீழா. சாமியானாவுக்கு எதிரானது, இதுக்கு எதிரானது என்னவா இருக்கும்? AMAAY AMAAY IAAH ஷாமியானா. ஷாமியானா கண்டுபிடிச்சாச்சே. நல்ல கோடோட வச்சிருக்கியா நீயோ? ஓ ஓ ஓ ஓ ஆ ஆ யாராவது இருக்கீங்களா மேல? இருந்தா குரல் கொடுங்க. யாராவது இருக்கீங்க? செத்துட்டு இருக்கா? ஃப்ரெடே! இது யாரு? இவனும் செத்து போயிருக்கிறானே. கமான், சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம்யா. அபிஜித் சார், அபிஜித் சார், போடா சார். சார் இங்க பாருங்க, அபிஜித் சாரோட கடிகாரம், பென், சாவி. சொல்றா, ட்ராப் 4 எங்க இருக்கே? சீக்கிரம் சொல்ல. எனக்கு தெரியாது சார், ஆனா இங்க தான் சார் பக்கத்துல எங்கேயோ இருக்கணும். எனக்கு தெரியாது. கொன்னுடுவேன். உண்மையை சொல்றா. இல்ல சார், தெரியாது சார். போய் சொல்லாத. நீ தானே சொன்ன உனக்கு இந்த சிஸ்டம் பத்தி எல்லாமே தெரியும்னு சொன்னியா இல்லையா? இப்ப மாத்தி மாத்தி பேசுற. சார் சொன்னேன் சார், ஆனா இந்த லேசர் ஆஃப் பண்றதுக்கான பாஸ்வேர்டு மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். அது தவிர எதுவுமே தெரியாது சார். இங்க பாரு, இந்த ட்ரிகர் அழுத்தின உன் தலைக்குள்ள குண்டு போயிடும், செத்து போயிடுவேன். சொல்றா. நான் சொல்றது உண்மை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் ஒரே ஒரு வழிதான் இருக்கு சார். மூச்சு காத்து விடுறது கூட வழி இல்லையே. ஃப்ரைடே! ஏ பூர்வி, பாத்து ஜாக்கிரதை. பூர்வி! அபிஜித் சார்! கலக்கிட்ட பூர்வி. அபிஜித் சார்! அபிஜித் சார்! இருக்க சார், நாங்களும் வந்துட்டோம் சார்.
சார் சார் கயிறு. அபிஜித் சார். சார் மேல. ஆமா இங்கதான் சார். சார் இங்க. ஆமா சார். பாத்து சார். கொடுங்க, கைய கொடுங்க. வாங்க சார், வாங்க. சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் நல்லா இருக்கேன். அப்ப முக்கியமான வில்லனே சார் தானா? உள்ள டெட் பாடிஸா இருக்கு. எத்தனை பேரா இந்த மாதிரி கொண்டு இருக்கிறீங்க? லிஸ்ட்ல நான் வேறையா? எதுக்குடா? இந்த வைரத்துக்காகவா? ஆமா, இந்த வைரத்துக்காக தான். நான் நிறைய முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக. ஆனா ஒவ்வொரு முறை திருடும் போதும் தோல்விதான் ஏற்பட்டுச்சு. என்னால அதை எடுக்க முடியவே இல்லை சார். இதை எடுக்க நான் அனுப்பிச்சோன்னு செத்து போயிட்டேன் சார். உயிர் இல்லாத இந்த வைரத்துக்காக எத்தனை உயிரடா எடுத்திருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் தண்டனை நீ உள்ள வந்து தான் அனுபவிக்கணும். கூடிய சீக்கிரம் உன்னை தூக்கல போட்டுற போறோம்.